தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லோருக்கும் பிடிச்ச விதமான பேக்கரி ஸ்டைலில் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பூந்தியெல்லாம் பொரிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மெத்தடில் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக செஞ்சுருக்குறோம். இதை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்காக நான் 2 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். அதனால் ஒரு 5 தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த லட்டு இந்த கடலைப்பருப்பு வாசம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் கரகரன்னு அரைச்சிக்க போகிறோம். ஒரே டைமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கீழே நல்லா மாவாகவும் மேலே நல்லா கொரன்னு இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 கப்பு கடலைப்பருப்பை 3 பேஜாக போட்டு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்பவும் கரகரன்னு அரைக்கக்கூடாது, ரொம்பவும் மையாக அரைக்கக்கூடாது. மீடியமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் பேஜ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ 2வது பேஜ் போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா கரகரன்னு போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் நம்மளோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்மளோட எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்ம இதை ஊற வச்சு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போட்ட உடனேயே 1 நிமிஷத்துலேயே நல்லா பெரட்டி விட்டு இந்த பக்கோடாக்களை நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பக்கோடாவாவோ இல்லை சின்ன சின்ன வடைகளாவோ போட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வெந்துருச்சு, ரொம்ப கிறிஸ்பி ஆகிட்டு ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகிட்டுனாக்கா நம்மளோட லட்டு நல்ல கலராக கிடைக்காது, பார்க்க நல்ல கலராக கிடைக்காது. அதனால் நல்லா எல்லோ கலராக இருக்கும்போதே எடுத்துருங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் சாதாரணமாக நம்ம இப்போ உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறனால சாதாரணமாக இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அடுத்த பேஜ் மாவையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பூவாக உதுத்து விடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சூடோடையே போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு லட்டு வச்சு சாப்பிட முடியாது. இந்த மெத்தடில் நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 10 நாள்கிட்ட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. இப்போ மீதம் இருக்கிற மாவுகளையும் நான் இதுமாரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா மாவையுமே நான் போட்டு எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எடுத்த பக்கோடா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுறப்ப நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பக்கோடா எல்லாமே ஒரே மாதிரி இதே கலரில் இருக்கட்டும். இது எல்லாம் இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். 2 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை விட உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுதுனாக்கா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் 2 கப்புக்கு 2 கப்பு கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷத்தில் ஒரு கம்பி பதம்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு கம்பி பதம் ரெடி ஆயிரும். லட்டுவுக்கு எப்பயுமே ஒரு கம்பி பதம் வரணும். ரொம்பவும் பாவு முறுகிட்டுனாக்கா லட்டு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிற நேரத்துலையே அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த பக்கோடாக்களும் நல்லா ஆற ஆரம்பிச்சிரும். அதையுமே ஒரே பேச்சாக போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பூ மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே டைமில் போட்டுட்டிங்கனாக்கா அதுவுமே ஈரம் காற்று போயிடும். அதனால் லட்டு ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ எல்லா பக்கோடாவையுமே நல்லா உதுத்து எடுத்துட்டேன். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்மளோட சுகர் சிரப்பு
நல்லா ரெடி ஆகிட்டு இதுக்கு கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. கம்பி பதம் வந்ததுக்கோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாக்களை இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த லட்டு சீக்கிரமாகவே கெட்டு போகாது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டில் நம்ம வந்து நட்ஸு தேவையான நட்ஸ் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்து கல்கண்டு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கல்கண்டு சேர்க்க விருப்பம்னாக்கா நீங்கள் அது கூட சேர்த்துருக்கலாம். திராட்சை சேர்க்கணுன்னு விருப்பம்னாக்கா திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இந்த லட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக பூந்தி பொரித்து அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிப்போம். அதை விட இந்த மெத்தடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நட்ஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டு வறுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்குங்க. இதில் நிறையா நட்ஸு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நட்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம சூடாக பிடிக்கிறத விட ஆறினதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறேன். ஆற விட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பாலாக நல்லா இறுக்கமாக பிடிச்சிங்கனாக்கா லட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா லட்டு பிடிக்கும்போது நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்மளோட மோத்திச்சூர் லட்டு ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.